சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 234 தொகுதிகளிலும் தலைகீழாக மாறிய தேர்தல் முடிவுகள், அனல் பறக்கும் கருத்து கணிப்பு, மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சேனல் வெளியிட்ட கருத்து கணிப்பு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் இருந்துட்டு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை தமிழகத்தை ஆண்டுட்டு வராங்க. ஆனால் அவங்களும் ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா வைக்கப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக பார்க்குறாங்க மக்கள்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு வாக்களிப்பாருங்க? கிட்டத்தட்ட தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. கிட்டத்தட்ட 120 தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் 120 தொகுதிகளை எந்த கட்சிகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்பொழுதைய சூழ்நிலைப்படி எந்த கட்சி முன்னிலை வகுத்துட்டு வராங்க, யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாறி மாறி தேர்தல் களமே மாறுகிறது. ஒரே ஒரு ட்வீட்டால் ஒரே ஒரு வீடியோவால் கூட பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கரூர் இன்சிடென்ட்ஸில் தாவேக்கா முன்னிலை வகுத்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திரிஷா அவருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவை பெற்று வருவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்களிடையே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 42% பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டு வருவதாகவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 38%, நாம் தமிழர் கட்சிக்கு 24, தாவேக்காவிற்கு வெறும் 12 தான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த த்ரிஷா விவகாரத்துக்கு பிறகு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்த்தீங்கன்னா விழுந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா 30% கடந்து சென்றிருந்த தாவேக்கா தற்பொழுது 20க்கு வந்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. மக்களுடைய ஆதரவு, பெண்களுடைய ஆதரவும் ஒரு சில மாவட்டங்களில் தாவேக்கா முன்னிலை வகுத்துட்டு வருவதாகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவேக்காவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 to 30 தொகுதிகள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளை கிட்டத்தட்ட 20 தொகுதியிலே அதிமுக தாவேக்கா கைப்பற்றுவதே மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா 88, நாம் தமிழர் கட்சி ஒரு 10 தொகுதிகள் கைப்பற்றும் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மக்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பர்சனல் விஷயம் வேறு, இங்கே தேர்தல் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. அதனால் பர்சனலையும் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு இது பண்ணாதீங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு கொடுப்பீங்களோ அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆதரவு கொடுங்க. எதனால் சொல்கிறேன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா கட்சியை ஆண்டுட்டு இருக்காங்க அதிமுகவும் திமுகவும். இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல, கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.